சைனாலலாம் அஃபிஷியலா கல்யாணங்கிறது சேர்ந்து வாழ்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அதே மாரி ஹீரோக்கும் கல்யாணம் நடக்க போது அவரோட சொத்த எல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு எழுதி குடுக்க போறாரு. அந்த டைம்ல இந்த கல்யாண பொண்ணு மாரியே இன்னொரு பொண்ணு உள்ள வரா. உள்ள வந்தவ நான் தான் உண்மையான கல்யாண பொண்ணு, இவ இல்லன்னு சொல்றா. அந்த டைம்ல மாப்பிள்ளையோட அம்மா உள்ள வராங்க. உள்ள வந்தவங்க வெளியே நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணு தான் உண்மையான கல்யாண பொண்ணுன்னு சொல்றாங்க. ஹீரோவோட குட்டி பொண்ணு கூட வெளியே இருக்கவங்கள தான் உண்மையான அம்மான்னு சொல்றா. ஆனா உள்ள இருக்கவே இல்ல, வேணும்னே பணத்துக்காக தான் உங்க அம்மாவும் அந்த பொண்ணும் சேர்ந்து அவ தான் கல்யாண பொண்ணுன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்றா. உடனே அந்த மாப்பிள்ளையோட அம்மா சரி ஓகே இவங்க 2 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். யாரு இந்த குழந்தைக்கு அம்மாவோ அவங்க தான் உண்மையான கல்யாண பொண்ணுன்னு தெரிய வந்துரும்னு சொல்றாங்க. ஆனா எடுத்தாதான் இந்த உள்ள இருக்கவ மாட்டிப்பாளே. எப்படியோ டெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. ஆனா இவ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக வேணும்னே அவளுக்கு அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறா. அந்த டைம்ல ஹீரோவும் அவங்கள வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உண்மையானவங்கள வெளியே போக சொல்றாங்க. ஆனா அந்த டைம்ல ஹீரோவோட செக்ரட்டரி கரெக்டா உள்ள வராரு. டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு, வெளியே இருக்கவங்க அந்த குழந்தையோட உண்மையான அம்மான்னு சொல்றாரு. அப்புறம் தான் தெரிய வருது உள்ள இருக்கவ வேணும்னே ஹீரோவோட சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுக்காக தான் இப்படி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ அவளை துரத்தி விட்டுட்டு உண்மையான ஹீரோயின் கிட்ட போயிட்டு சாரி கேக்குறாங்க. ஹீரோயின் இப்போ இந்த ஹீரோவை ஏத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.